ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி. இப்போ என்னென்னா, எனக்கு மதிய உணவு என்னென்னா, கருப்பு கவுனி அரிசி தயிர், கருப்பு கவுனி அரிசி தயிர் சாதம். நைட்டே ஒரு 200 கிராம் கருப்பு கவுனி அரிசியும், அது கூட கொஞ்சம் வீட்டில் சமைக்கிற அரிசி, சாப்பாட்டு அரிசி ஒரு 50 கிராம், இது ரெண்டுத்தையும் கலந்து ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சுட்டு இப்போ மதியத்துக்கு சாப்பிட்றேன். ஏன்னா இது கோடைக்காலங்கிறதுனால நம்ம குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டா நல்லது, இயற்கையான உணவு சாப்பிட்ணுங்கிற காரணத்தினால இதை நான் சாப்பிட்றேன். இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன சாப்பாட்டுக்கு தொட்டுக்கன்னா பாருங்கள், இது கூட ஏன்னா நைட்டே ஊற வச்சிட்டதுனால இதில் நான் கொஞ்சம் தயிர் ஊற்றி கிண்டி இருக்கேன். ரெண்டாவது பால் ஊற்றுறேன். ஏன்னு வச்சிங்களா, பால் ஏன் ஊற்றுறேன்னா, புளிப்பு தயிர் நைட்டு ஊற வச்சது, இதனால் ரொம்ப சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன் தயிர் கூட. ரெண்டாவது இது சென்னா, எப்படின்னா கொண்டக்கடலை சென்னா, ஒரு முட்டை கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி. ஏன்னா இப்போ நோய் வருது, ஏதோ சைனாவிலேருந்து இப்போ ஏதோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் புதுவிதமான நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணி மூலயமா தான் உடனே பரவும் எல்லாருக்கும். அதனால் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான் எனக்கு இன்றைக்கி மதிய உணவு. பாருங்கள், தயிர், பால், கருப்பு கவுனி அரிசி, சாதாரண அரிசி, கொண்டக்கடலை, ஒரு முட்டை, இவ்வளோ தான் என்னுடைய மதிய உணவு. இப்போ எனக்கு நான் இப்போ என்னென்னா, இப்போ நான் எனக்கு தனியாக எப்போதுமே எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் சாப்பிட்ணுலாம் கிடையாது. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா, எங்கள் விவசாய குடும்பம் என்னென்னா, எனக்கு 3 அண்ணன், ஒரு தம்பி, ஒரு அக்கா, 3 அண்ணன். 2 அண்ணன் ஏபிசி காலேஜில் படித்தாங்க, ஒருத்தவங்க பூம்புகார் காலேஜ். அதனால் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எங்கள் அம்மா கொடுக்கும் பொழுது அந்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்குன்னு தனியாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்போ தனித்தனியாலாம் செய்ய முடியாது அப்போ இருக்கிற வருமானத்தில். அதனால் நாங்கள் அப்படி தான் செஞ்சு அவங்களுக்கு தயிர் சாதம் ஏதோ கொடுப்பாங்க, அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே போலயே எங்கள் பசங்க 3 பேர் படிக்கும் பொழுதும் நானும் அதுதான் அவங்களுக்கு சமைச்சதையே சாப்பிடுவேன். நைட்டு வந்த பிறகு தான் திருப்பி அவங்களுக்காக செய்வேன். எதுவுமே எனக்கு தனியாகவே செஞ்சது கிடையாது. சண்டே அது மாதிரி வரும்பொழுது தான் சிக்கன் மட்டன்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி தான் என்னுடைய உணவு. எனக்கு இது தான் பிடிக்கும், அது தான் பிடிக்குங்கிற இதே கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்குவேன், அவ்வளோதான். நீங்களும் யாராவது இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா என்னான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களோ இல்லையா, இது வரைக்கும் யாரும் லைக் பண்ணதா இல்லை, கமெண்ட்டும் கிடையாது. இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அரிசி 300 ரூபாங்கிறதுனால வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டாலே நல்லது.